சோழிங்கநல்லூர்லேருந்து ஒரு சகோதரி கேட்குறாங்க. என் பெயர் ரேகா, சோழிங்கநல்லூரில் வசிக்கிறேன். நான் சமீப காலமாக இஸ்லாத்தை பற்றி அறிந்து வருகிறேன். இஸ்லாம் பெண்களுக்கு சம உரிமை தருகிறது என்று கூறுகிறீர்கள். மேலும் இஸ்லாத்தில் எந்த மூட நம்பிக்கையும் இல்லை என்கிறீர்கள். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் காலத்தில் மட்டும் ஏன் பெண்கள் மசூதிக்குள் அனுமதிப்பதில்லை? மாதவிடாய் நேரத்தில் மெக்காவிலும் அனுமதிப்பதில்லை. மேலும் திருமறை குர்ஆனை படிக்கக்கூடாது என்றும் சொல்கிறீர்கள். இப்படி இறை தூதரோ அல்லது இறைவனோ கட்டளையிட்டிருக்கிறாரா? இந்த பெண்களை தீட்டு என்று உதைக்கிறீர்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பெண்களுக்கு சம உரிமை வழங்கி இருக்கிறது என்று பல பேர் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க இஸ்லாத்தில். ஆனால் பெண்களுக்கு சம உரிமையெல்லாம் வழங்கப்படலை. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தேவையான உரிமை, ஆணுக்கு தேவைப்படுகிற உரிமைகள் ஆணுக்கு, பெண்ணுக்கு தேவைப்படுகிற உரிமைகள் பெண்ணுக்கு. இந்த சம உரிமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சில இடத்துல ஆணை உசத்தி வைக்கணும், அவனுக்கு கூடுதல் உரிமைகளை கொடுக்கணும். சில இடத்துல பெண்ணை உயர்த்தி வைக்கணும், அவளுக்கு கூடுதல் உரிமைகளை கொடுக்கணும். அவள் எதில் கெப்பாசிட்டியோ எதில் திறமையோடு இருக்கிறாங்களோ அதில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் உண்டாக்கி கொடுக்கணும். அதை அந்த வாசலை திறந்து வைக்கணும். ஆண் எதில் திறமையோடு இருக்கிறானோ அந்த விஷயத்தில் அவனுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உரிமைகள் கடமைகள் ஆணுக்கும் பெண்ணுக்குமான எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு தாய் தந்தை அப்படின்னு வரும்பொழுது தாய் தந்தை ஆண் பெண்ணு தான். ஆனால் இந்த தாய் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் கூட ஒரு தந்தை வர முடியாது. நபிகளார் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறாருல, நான் வந்து இந்த உலகத்தில் யாரோடு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன், யாரோடு நெருக்கம் பாராட்டுவதற்கு அதிக தகுதி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, உன் தாய் தான், உன் தாய்க்கு தான் நீ உபகாரம் செய்யணும், அந்த அளவுக்கு உபகாரம் செய்கிறதுக்கு நெருங்கி இருக்கிறதுக்கு நன்றி பாராட்டுவதற்கு யாருமே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்து அப்படின்னு கேட்குறாரு, அடுத்தும் தாய் தான். மூணாவது கேட்குறாரு, அப்பவும் தாய் தாங்கிறாங்க. நாலாவது திரும்ப கேட்குறாரு, அப்பந்தான் தந்தைங்கிறாங்க. அப்போ ஆண் பெண் என்கிற அடிப்படையில், கணவன் மனைவி என்கிற அடிப்படையில் ரெண்டு பேரையும் இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் என்ன பார்க்குது அப்படின்னு கேட்டால், ஒரு தாயுடைய இடத்த தந்தை அடைய முடியாது. ஏன்னா மகனுடைய வருகையில், மகனுடைய வளர்ப்பில், மகனுடைய உருவாக்கத்தில் ஒரு தந்தையின் பங்கு என்ன, தாயின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா, தாய் பெரும் தியாகத்தை செய்து தான் இந்த மகன் உலகத்துக்கு வந்து உலாவிக்கிட்டு இருக்கிறான். தந்தை பெரிய தியாகம்லாம் ஒன்றும் செய்யலை. வயிற்றுக்குள்ளே ஒரு சின்ன இந்திரிய துளியாக உள்ள நுழைஞ்சதிலிருந்து அணுவாக அது வளர 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 அதனால் ஏற்பட்ட உடல் உபாதைகளை எல்லாம் சுமந்தது யார்? பெண்ணு தான் சுமந்தா, தாய் தான் சுமந்தா. தந்தை எங்கே சுமந்தாரு, அந்த வழியை எங்கே அனுபவிச்சாரு? அப்படின்னா இந்த இடத்துல யாரை வசதி வைக்கணும், யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? பெண்ணுக்கு தான். இது மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும். இது ஒரு பெரிய ஒப்பீடு பட்டியலை நம்ம போட்டு பார்க்கலாம். எங்கே ஆணுக்கு முன்னுரிமை, எங்கே பெண்ணுக்கு. வீட்டில் ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு பொருளாதார ரீதியாக இந்த பொருள் வேணுமா வேணாமா, இந்த மாதம் வீட்டு ஃப்ரிட்ஜ் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. ஃப்ரிட்ஜை பயன்படுத்த போகிறது பெண்கள் தான். அதில் ஜாமான் வச்சு எடுத்து அது வசதி தான். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜுக்காக வேண்டி உழைச்சி பணத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆணுக்கள் இருக்குது. இப்போ யார் முடிவெடுக்கிற இடத்துல? தேவைப்படுகிற ஆசைப்படுகிற பெண்ணை முடிவெடுக்கிற இடத்துல வைக்கிறதா? அவளுக்கு அந்த உரிமையை, அந்த ரைட்ஸ் உனக்கு தாமா, நீ சொன்னால் ஃப்ரிட்ஜு, அவர் பேச்சுனா பேச்சு அப்படி சொல்லாது. இப்போ இவர் சொல்கிறது தான். ஏன்னா அதுக்காண்டி உழைக்கிறவர் அவர், கடன் வாங்குறவர் அவர், அது அந்த கடனை அடைக்க போகிறவர் அவர். அந்த வழியெல்லாம் அவருக்கு தான் தெரியும். இப்போ ரைட்ஸ் யாருக்கு கூடுதல்? ஒரு ஆணுக்கு கூடுதல். பெண்ணுக்கு இந்த இடத்துல உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அவன் சொல்கிறது கேட்டுட்டு போ, ரெண்டு பேரும் பேசுங்க, கலந்து சொல்லுங்கள், உங்களுடைய காரணத்தை எல்லாம் தேவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், வைக்க, ஓகே, எல்லாம் கரெக்டு தான். இல்லைம்மா இப்போ என்ன பண்ணுறது, மாத சம்பளமே 10,000 தான். அதில் ஒரு ஃப்ரிட்ஜுக்காக வேண்டி இப்போ கொண்டு போய் என்னால் ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதனால் இந்த மாதம் உனக்கு கிடையாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாரா? எடுக்கிற ரைட்ஸ் அவருக்கு. நம்ம கட்டுப்பட்டு தான் போகணும் ஒரு பெண்ணே தவிர, இல்லை வந்து தான் ஆகணும், நான் சொல்கிறதான் சட்டம்னு ஒரு பெண் அந்த இடத்துல நிற்க முடியாது. இப்படித்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உரிமைகளையும் கடமைகளையும் தேவைக்கு ஏற்ப இஸ்லாம் தீர்மானித்திருக்கிறதே தவிர, ஆண் பெண் சமம் என்கிற உரிமை என்று சொல்லப்படுவது ஏற்புடைய செய்தியல்ல. ஆனாலும் பரவலாக பொதுவாக சமத்துவம்னு பேசுறதுனால அப்படி பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு செய்தி, இது கூடுதல் செய்தி. கேள்வி இது அல்ல, இது கூடுதல் செய்தி. ரெண்டாவது, அவங்களுடைய கேள்வி இதில் என்னன்னு கேட்டால், சரி இது மாதிரிலாம் இருக்கல, நீங்கள் வந்து ஒரு பெண்ணை எதுக்கு அப்போ மாதவிலக்கு காலத்தில் வந்து பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை, இது ஏதோ அவங்கள வந்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு மற்ற சமூகத்தில் இருக்குத, அது மாதிரி இருக்குத என்று சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதோடு இதை ஒப்பிட முடியாது. ஏன்னு கேட்டால், குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிற ஒரு பெண் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னால், பெண் என்பதற்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த கேள்வி ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், அவள் பெண் என்பதற்காக வேண்டி, அதுக்காக வேண்டி தான் அவன் வந்து அவளுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு இல்லை. குளிப்பு கடமையான நிலையில் ஒரு ஆண் இருந்தால், இப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அசுத்தமாக இருக்கிறாரு, குளிச்சுட்டு தான் வரணும். இந்த மாதிரி அவருடைய உடலில் இருந்து இந்திரிய துளி வெளியாயிடுச்சு, அப்போ அவர் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார்.
கிட்டத்தட்ட ஒரு பெண் எந்த நிலையில் இருக்கிறாளோ அதே நிலையில தான் இப்போ ஒரு ஆணும் இருக்கிறாரு. அப்படி இருந்தா அந்த பெண்ணு குளிச்சு சுத்தமானதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட சட்டத்தை போல ஆணுக்கும் அதே சட்டம் தான். ஆணும் குளிப்பு கடமையான நிலை, அவரும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. பெண்ணுங்கிறதுனால மட்டும் ஆணுங்கிறதுனால வசதி அப்படி இல்லையே. அங்கே வந்து ரெண்டு பேருக்குமான விஷயம்தான் மேட்ரு. இங்கே ரெண்டு பேரும் வந்து குளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. குளிச்சு உங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்கு பிறகு இறைவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. குர்ஆன்ல இருக்கிறது, ஆபிரி சபீலின் ஹத்தா தகுத்த சிலு, குளிச்சு சுத்தமாகிற வரைக்கும் நீங்கள் ஒரு நிர்பந்தத்துக்கு வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்துக்குங்க. கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்குது, அப்படி தான் வழி இருக்குது. இல்லை அவள் பள்ளிவாசல் புனிதம் அதனால் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் உட்காந்துக்கிட்டுன்னு கட்டாயம் இல்லை. ஒரு வழி இல்லை, அப்படி தான் போகணும், கடந்து போகணும், ஒரு அத்தியாவசியம், அது மாதிரி போயிருக்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்கு வர்றேன், நான் தொலை வர்றேன், வழிபாடு செய்ய வர்றேன், அங்கே வந்து இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றதா இருந்தால் இந்த குளிப்பு கடமையான நேரத்தில் நீங்கள் வராதிங்க. யார்? பெண்ணும் வராத, ஆணும் வராத, ரெண்டு பேருக்கும் அந்த சட்டத்தை போட்டு வச்சு ரெண்டு பேருக்குமான இந்த இடத்துல வித்தியாசத்துக்கு வேலையே இல்லை. இங்கே அங்கே குறைஞ்சோ அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ரெண்டு பேரும் இறைவனுடைய அடிமைகள், இது ரெண்டு பேருக்குமே இறைவனுடைய ஆலயம், இது ரெண்டு பேருமே வணக்கத்திற்குரிய இடம். அப்படிங்கும்போது ரெண்டு பேரையும் சம இடத்துல வைத்து கொண்டே இஸ்லாம் தன்னுடைய சட்டங்களை வகுத்திருக்கிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மாதவிலக்கு காலத்தில் குர்ஆனை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரியே முஸ்லீம்களில் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க படிக்கக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்படலை. நபிகள் நாயகம் அப்படி சொல்லலை, குர்ஆனில் அப்படி சொல்லப்படலை. அப்படி அதெல்லாம் பின்னாடி வந்தவங்க அறியாமையினால் உருவாக்கி கொண்ட சட்டங்கள். தாராளமாக மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் அவங்க குர்ஆனை படிக்கலாம், பிறருக்கு படித்து கொடுக்கலாம், எந்த தடையும் இல்லை, எந்த தப்பும் அதனால் அவங்களுக்கு ஏற்பட்டு விட போவதில்லை, தாராளமாக செய்யலாம். இது பிற்காலத்தில் வந்தவர்கள் உண்டாக்கி கொண்ட தவறான நடைமுறைகளில் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆனை தொடக்கூடாது என்பதெல்லாம் கூட இப்போ கேலிக்குரியதாக மாறிக்கிட்டு இருக்கு. மாதவிலக்கு காலத்தில் வந்து நீங்கள் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சில பேர், சில முஸ்லீம்கள் சொல்கிறாங்கல்ல. இப்போ பாருங்க, குர்ஆனுடைய வடிவமே மாறிடுச்சே. முந்தி வந்து குர்ஆன் புத்தகமாக மட்டுமே இருந்த காலத்தில் ஓகே, குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்குன்னு விளங்குது. ஆனால் இப்போ குர்ஆன் புத்தக வடிவத்தில் மட்டுமா இருக்குது, கம்ப்யூட்டர் வடிவத்தில் இருக்குதே, செல்ஃபோன் வடிவத்தில் இருக்குதே, செல்ஃபோனுக்குள்ளே உட்காந்துருக்கிற டிஜிட்டல் வடிவத்தில் உட்காந்துருக்குதே. இப்போ இதை தொடலாமா கூடாதா என்கிற கேள்விக்கு எங்கேயுமே பதில் இல்லை. ஏன்? உள்ளுக்குள்ளே முழு குர்ஆனும் இருக்குதே. இப்போ இதை தொட்ட குர்ஆனை தொட்ட மாதிரி தானே. அப்படி அதையெல்லாம் யோசிக்கும் பொழுது பின்னாடி வந்தவங்க உருவாக்கினா இப்படி தான் பதில் சொல்ல முடியாத கேள்விகள் வரும். மனுஷன் உருவாக்கின எல்லாத்துலேயும் முரண்பாடு வரும், பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை வரும். படைச்ச இறைவன் சொன்ன சட்டமாக இருந்தால் எந்த இடத்துலையும் திணற வேண்டிய தேவையே வராது. எந்த இடத்துலையும் நெருடல்களுக்கான வாசல் திறக்கப்பட்டே இருக்காது. ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக இருக்கும். அந்த மாதிரி இறைவன் அப்படிப்பட்ட ஒரு தடையை விதிக்கலை. தாராளமாக நீங்கள் மாதவிலக்கு காலத்தில் குர்ஆனை படிக்கலாம், அதில் எந்த வகையான தவறும் மார்க்கத்தில் இல்லை. கடைசியாக முடிக்கும்போது இந்த பெண்களை தீட்டு என்று உதைக்கிறீர்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இஸ்லாமிய சமூகத்திலையும் அப்படி இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்திலையும் அப்படி இல்லை. மற்றவங்களை போல அப்படி புறக்கணிக்கிற எங்கேயும் நீங்கள் புறக்கணிப்பை பார்க்கவே முடியாது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அது அறிவியல் பூர்வமானது, உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, அது உலகமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. உலகம் ஒத்துக்கிறது விடுங்க, சம்மந்தப்பட்ட பெண்ணு ஒத்துக்கிட்டு இல்லையா, அதைத்தானே விரும்புகிறா. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அது எத்தனை பெரிய சிக்கல், எத்தனை பெரிய உடல் உபாதை. அந்த நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சிரமம் இல்லை. அதை படைத்த இறைவன் என்கிற காரணத்தினால் அந்த சிரமம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதீங்கன்னு அந்த சட்டத்தை சொல்லி தான் மார்க்கம் தடுத்திருக்கிறதே தவிர, மற்றபடி அவங்களோட அந்யோன்யமாக இருக்கிறதோ, நெருங்கி இருக்கிறதோ, ஒரே வீட்டில் இருக்கிறதோ, ஒரே பாதையில் படுக்கிறதோ. நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மாதவிலக்கு காலத்தில் ஒரே பாயில் நபிகள் நாயகத்தோடு நாங்கள் படுத்திருப்போம், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் படுத்திருக்கிறோம், ஒரே போர்வையில் படுத்திருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலையே தவிர மற்றபடி எந்த வகையிலும் அவங்களுக்கும் மற்ற நாட்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லாத வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் நபிகள் நாயகத்தின் மனைவியரே சாட்சி செல்லக்கூடிய செய்திகளை பார்க்குற காரணத்தினால தீட்டு என்று சொல்லி புறந்தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இஸ்லாமிய சமூகத்திலும் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்திலும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.